ஆ சொல்லுங்க. எதுக்கு ஃபோன் போட்டீங்க? என்னன்னு சொன்னீங்கன்னா நானே வீட்டுக்கு வந்திருப்பேனே. பாத்தியாடா அப்பாவ வீட்டுக்கே வந்திருப்பாராமே. ஸ்கூல்ல இருந்து பிள்ளைல தானே கூட்டிட்டு வரணும். அதுக்கு ஏன் என்கிட்ட தயங்கி தயங்கி சொல்றீங்க? அவங்க இல்லையா அவங்க ஹஸ்பண்ட்? அவங்க வெளியே போயிருப்பாங்களா? சரி அப்போ நானே போய் கூட்டிட்டு வந்துருங்க. நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, நானே போய் கூட்டிட்டு வந்துடுறேன். பாத்தியாடா இந்த அப்பாவ நம்ம ஸ்கூல்ல இருந்துட்டு ஃபோன் அடிப்போம். வாங்க டாடி என்ன கூட்டி போங்க அப்படின்னு. எனக்கு வேலை இருக்குடா என்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டு இப்ப வேற ஒருத்த பிள்ளைய போய் கூப்பிட போறாராம் நினைக்கிட்டு. இருக்கு தகப்பா உனக்கு. ஆமாடா அப்பா இப்படிலாம் நடப்பாருன்னு நினைச்சு கூட பார்க்கலடா. நான் இப்போ உடனே போய் கூட்டிட்டு வந்துடுங்க. நீங்க போனை வைங்க. ஓகே? டேய் தகப்பா நில்லுடா. யார்டா அவன்? என்னடா போட்டு கூப்பிடுறது? நான் தான் தகப்பா. டேய் பசங்களா, இங்கேருந்து என்னடா பண்ணுறீங்க? என்ன ஏன்டா அப்படி டா போட்டு கூப்பிடுறீங்க? என்ன மரியாதை குறையுது? ஐயோ இவங்க பேசுறதெல்லாம் கேட்டிருப்பானுங்க போலயே. என்ன சொல்றதுன்னு தெரியல. ஐயோ அவள்கிட்ட சொன்னா அவ்வளோதான். போச்சு போச்சு இன்னைக்கு. என்ன தகப்பா பண்ணிட்டு இருந்த இவ்வளோ நேரம்? ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தேன்டா. என் ஃபோன் கூட பேச உரிமை இல்லையா இந்த வீட்டில் எனக்கு? ஃபோன் பேச உரிமை இல்லாமலாம் இல்ல தகப்பா. ஆனா அதை யார் கூட பேசணும்னா உரிமை இருக்கு தகப்பா. யார் பாது? இல்லைடா, பக்கத்து வீட்டு ஆன்ட்டி அவங்க ஹஸ்பண்ட் வந்து வெளியே போயிருக்காங்களாம். அதனால அவங்க பிள்ளைங்களை மட்டும் கூட்டிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் கால் பண்ணி சொன்னாங்க. வேற எதுவும் இல்லைடா. அம்மாட்ட போய் சொல்லிடாதடா, உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா. டேய் தகப்பா எங்களை ஸ்கூல்ல இருந்து கூட்டி வர சொன்னா வேலை இருக்கு அது இருக்குன்னு சொல்லி வர மாட்டேன்னு சொல்லுவேன். இப்போ வேற ஒரு பிள்ளைய கூப்பிடுறதுக்கு போறீங்க. என்ன தகப்பா இது நியாயம்? அம்மாக்கு துரோகம் பண்றீங்களா? நேத்து எங்களை அவ்வளோ இது பண்ணீங்க. உங்க அம்மாவை ஏமாத்திட்டீங்களோடா. அப்படி இப்படின்னு சொன்னீங்க. இப்போ நீங்களே அம்மாவை ஏமாத்துவீங்க. நான் என்னடா உங்க அம்மாவை ஏமாத்துனேன்? அப்ப இதுக்கு பேர் என்ன தகப்பா? சொல்லுங்க. உங்ககிட்ட தான் நான் கேட்கிறேன். நேத்து நைட்டும் பக்கத்து வீட்டு ஆண்டி கூட இருந்து நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்க. அதை நாங்க ரெண்டு பேரும் கேட்கதான் செஞ்சோம். ஆமாப்பா நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை நானும் தம்பியும் கேட்டோம். ஏன்பா இப்படிலாம் பண்றீங்க? டேய் நீங்க தப்பா நினைக்காதீங்கடா, அப்படிலாம் இல்லடா. சாரிடா, இப்படிலாம் பண்ண மாட்டேன். அம்மாட்ட மட்டும் சொல்லிடாதீங்கடா. இது எவ்வளவு நாளா நடக்குன்னு தெரியல தகப்பா. ஆனா இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாதான் நீங்க திருந்துவீங்க. அதுக்கு ஒரே காரணம் அம்மா கிட்ட சொல்லி கொடுக்கறது மட்டுமே. டேய் வேண்டாம்டா வேண்டாம்டா, அம்மா கிட்ட மட்டும் சொல்லாதீங்கடா. அப்பா ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேன்டா. சாரிடா, மன்னிச்சிருங்கடா. இனிமே அந்த வீட்டு பக்கம் கூட நான் போக மாட்டேன்டா. ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா. அப்படிங்கீங்க. ஓகே இதான் உங்களுக்கு லாஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் வார்னிங். சொல்ல மாட்டோம். ஆனா இது திரும்பியும் நாங்க எங்க கண்ணுல இது பட்டுச்சுன்னா அம்மாட்ட கன்ஃபார்ம் சொல்லி கொடுப்போம். பாத்துக்கோங்க. சரிடா, நான் வீட்டுக்குள்ள போறேன், நீங்க வாங்க. போங்க நாங்க வாரோம். ஐயோ இவங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் கொடுத்துருவானுங்களே, பயமா இருக்கு. ஒரு சின்ன தப்பு பண்ணதுக்கு இவ்வளோ பெரிய தண்டனையும். ஏன்டா அப்பாவை சொல்லி கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன்? அப்பா இந்த ஒரு தடவை சொல்லி கொடுத்தாதான்டா திருந்துவாரு. நான் அவர்கிட்ட தான்டா அப்படி சொன்னேன். ஆனா நான் சொல்லி கொடுக்க மாட்டேன்னு சொல்லல. நான் அவரை மாட்டி விடுறதுக்காண்டி பண்ணல. ஆனா நான் கண்டிப்பா அதை அம்மா கிட்ட சொல்லி இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சே தீர்வேன்டா. சரி அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணு. அப்பா இப்போ ஆஃபீஸ்ல ஹாஃப் டியூட்டி போட்டுட்டு வந்திருப்பார். இப்போ திரும்பி எப்படியும் அப்பா ஆஃபீஸுக்கு தான் போயிருக்கும். ஓகே அம்மா கிட்ட ஃபோன் அடிச்சு சொல்லலாம். சொல்லு. ஹலோ அம்மா, வீட்டில் தானே இருக்க? இல்லை நேற்று நைட்டு வந்து அப்பா வந்து ஒரு ஆன்ட்டி கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க. நைட்டு நம்ம பக்கத்து வீட்டு ஆன்ட்டி கூட தான். இன்னைக்கும் அந்த ஆன்ட்டி ஃபோன் போட்டு எங்கள் பிள்ளைகளை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரீங்களா இல்லையான்னு கேட்டாங்க. அப்போ இதெல்லாம் ஃபோன் பண்ணிட்டு இருக்கீங்க? வீட்டுக்கு நான் வீட்டு வாசலில் தானே இருந்தேன். கூப்பிட்டா வீட்டுக்கே வந்திருப்பேன்.
ஆமாம்மா, நான் சொல்றது உண்மை. என்னம்மா, பிள்ளை சொல்றது நம்ப மாட்டேங்க. ஐயோ, இது promise-மா. டேய் அண்ணா, நம்ம அம்மா நம்ம அப்பா மேல அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கு, நான் அவ்வளோ சொல்லுவேன். என்னடா பேச்சு பேசுற உங்க அப்பாவை பத்தி அப்படி இப்படின்னு கேக்குடா. என்னடா சொல்ற? நீ அம்மாட்ட பேசி முடி, அதுக்கப்புறம் பேசிக்கலாம். நாங்க சொல்றது உண்மைமா, ஏமா நம்ப மாட்டேங்க? ப்ராமிஸ்மா. ஏன் கிட்ட கோவப்படுற? ஓகே ஓகே, போனை வைக்கேன், கத்தாத. அம்மா தடதடன்னு கத்திட்டு போனை வையின்னு சொல்லிட்டுடா. என்னடா சொல்ற? ஆமாடா, நம்ம அப்பா மேல அம்மா அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஆனா அப்பா தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு. சரி, அதை விடு, நம்ம கதைக்கு போமா. என்ன நம்ம கதைக்கு? ஆளை பார்க்க போலான்னு சொன்னலடா, அதுக்கு நீ என்ன பதில் சொல்ற? டிங் கொய்யால, என்னடா சொல்ற நீ? எனக்கு கோவத்தை கிளப்பாதடா நீ. இங்க எவ்வளவு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, உனக்கு ஆளை பார்க்கணும்னு இருக்க. மென்டல் முள்ளங்கி தலையா. சரி, நான் உள்ள போய் அம்மா கிட்ட என்ன ஏதுன்னு பேசிட்டு வரேன். நீ மவனை இங்கே இருக்கணும். ஏதாவது குசும்பு சேட்டை பண்ண நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. அண்ணன், நான் என்னடா பண்ண போறேன்? நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும்டி. சரி, நீ போயிட்டு வா, நான் இங்கே இருக்கேன்.